கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இடத்தை பார்க்குறீங்களா? ரொம்ப இயற்கை சூழ்ந்த அழகிய எழில் கொஞ்சம் ஒரு பசுமையான இடமாக இருக்கிறதா? நல்லா இருக்கா? இது கேரள மாநிலத்திலே ஒரு பகுதி. இந்த கேரள மாநிலம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாநிலம். பாருங்க, எவ்வளவு வளங்கள், எவ்வளவு இயற்கை, எவ்வளவு காற்று, எவ்வளவு மிருக ஜீவன்கள். கர்த்தர் அபரிமிதமாக இந்த கேரள தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் அவர்களுடைய ரட்சிப்புகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். சரிங்களா? இப்போ அநேகர் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க இல்லைங்களா? என்னுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை இது? அநேகருக்கு முதல்ல ஒரு சோர்வு வந்துட்டாலே முதல்ல வாழ்க்கையை குறித்து தான் வரும். அவங்க மேல வரும், நம்ம அவங்களோட வாழ்க்கையை குறித்து வரும். என்ன வாழ்க்கை இப்படியே இருக்கு? சில பேர் சொல்றதை கேட்டிருக்கீங்களா? ஒரு போரிங் லைஃப். இந்த மாதிரி ஏதாவது இடங்களுக்கு வந்தா கொஞ்சம் மனதிற்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. இல்ல வாழ்க்கை ஒரே மாதிரி போய்கிட்டு இருந்தா ஒரு போரிங் லைஃப், என்ன ஒரே போர் மம்மி அப்படின்னு அப்படிலாம் சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வாழ்க்கையை குறித்து முதலாவது கவலை வரக்கூடாது. இது கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை, இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆயுள், கர்த்தர் கொடுத்த ஜீவன் இல்லையா? அதை முதல்ல நினைக்க வேண்டும். எவ்வளவோ பேர் இன்றைய நாளிலே ஜீவனோடு இருக்கவில்லை. நம்மளை ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அநேகர் வாழ்க்கையை குறித்து குறை கூறுகிறவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை பிரதர், கஷ்டம் துன்பம். என்னோட வாழ்க்கை, அவங்க நல்லா தான் இருப்பாங்க, வாழ்க்கை தேவைக்கு சரியாகத்தான் இருக்கும், ஆனாலும் வாழ்க்கை மேல ஒரு பிடிப்பு இல்லை, ஈர்ப்பு இல்லை. பாத்தீங்களா? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை குறித்தும் உங்களுடைய வாழ்க்கையை குறித்தும் உங்களுடைய குடும்பத்தை குறித்தும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என்ன நினைத்திருக்கிறார்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நினைத்தாலாவது, அதை கேட்டாலாவது நீங்க சந்தோஷப்படுவீங்களா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமம் 24ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள்னு கர்த்தர் சொல்றார். பாத்தீங்களா? இந்த இடத்தை போலவே ஒரு அழகான பசுமையான கண்ணுக்கு குளிர்ச்சியான பார்ப்பதற்கு இனிமையான ஒரு காரியம்தான் உங்களுடைய கூடாரங்களுமா. பாருங்க, கர்த்தர் சொல்றது யாக்கோபே, உங்களை தான் சொல்றார். உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, அதுவும் உங்களைத்தான். உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். நாம தான் நம்ம கிட்ட இருக்கிற காரியத்தை குறித்து குறை சொல்லி கொண்டே இருக்கிறோம். எனக்கு இது இல்லை, அது இல்லை. சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு பைக் இல்லைன்னு குறை கவலை, பைக் இருக்கிறவங்களுக்கு கார் இல்லைன்னு குறை கவலை. சின்ன வீடு இருந்தா ஐயோ இது இல்லை, 2 BHK 3 BHK அது இது. பிரதர், எனக்கு இப்படி இல்லையே அப்படி இல்லை, அவங்கள பாருங்க இப்படி இருக்காங்க, இவங்களை பாருங்க இப்படி இருக்காங்க, இந்த வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது, எனக்கு இப்படிதான் வேலை இருக்கு, அவங்க அப்படி இருக்காங்க. எவ்வளவு ஒரு குறைகள் நம்ம சொல்றது ஒவ்வொரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையில. ஆனா கர்த்தர் நம்மளையும் நம் வாழ்க்கையையும் குடும்பத்தையும் எப்படி பார்க்கிறாராமா? அழகானதா பார்க்கிறாராமா. எவ்வளவு அழகா இருக்கு மகனே உன்னுடைய வாழ்க்கை, நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை இல்லையா? அது எவ்வளவு அழகா இருக்கு. இந்த அழகான வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு உனக்கு எப்படிப்பா நினப்பு வருதுன்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து தானே கேட்கிறார். 6ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். பாருங்க, அவைகள் பறவை போகிற ஆறுகளை போலவும். பாத்தீங்களா? இப்ப இங்க தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கா, பறவை போகிற ஆறுகளை போல. இந்த பறவை போகிற ஆறு எவ்வளவு பேருக்கு நன்மையா இருக்கு, எவ்வளவு பேருக்கு குடி தண்ணீராக இருக்கிறது, எவ்வளவு பேருக்கு விவசாயத்துக்கு பயன்படுகிறது, எவ்வளவு பேருக்கு இந்த தண்ணீர் போய் சேர்ந்து அநேக கனிகள், மரங்கள், பூக்கள், எவ்வளவு மிருக ஜீவன்கள் இதுல பயனடைகிறது. கர்த்தர் எதற்கு நமக்கு இந்த வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா அநேகர் பயனடைவதற்காக. உங்களுடைய வாழ்க்கை ஒரு பறவை போகிற ஆற்றை போன்றது. இந்த மாதிரி தான் அநேகர் பயன் பெறுவார்கள், பார்த்து ரசிப்பார்கள், உங்களிடத்தில் இருக்கிற நன்மையான காரியங்களை எடுத்து பருகுவார்கள், அவர்கள் அதை தெரிந்து கொள்வார்கள். உங்களிடத்துல இருந்து வருகிற அந்த செழிப்பான கனிகள், ஆவியின் கனிகள் இருக்கு இல்லையா, அவைகளையெல்லாம் அநேகர் பார்த்து கொண்டு, ஓ இது இயேசுவின் மகனா, இது இயேசுவின் மகளா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகள் இப்படித்தான் இருப்பாங்களான்னு உங்களை பார்த்து அழகாக கர்த்தர் ரசிப்பதை போன்று ரசிப்பார்கள். அடுத்த வசனத்தை பாருங்களேன். நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும். நீங்க நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போன்றவர்களாம். உங்களுடைய குடும்பம் நதியோரத்தில் இருக்கிற தோட்டத்தை போன்ற குடும்பமாம். உங்கள் வாழ்க்கை அப்படியான ஒரு செழிப்பான வாழ்க்கையாம். நதியோரத்துல ஒரு தோட்டம் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த தண்ணீர் தேவை எல்லாமே அந்த தோட்டத்திற்கு அந்த நதியில இருந்தா கிடைக்கும். செழிப்பா இருக்கும், இலை உதிராது, கனிகள் கொடுத்து கொண்டே இருக்கும், பெரிய பெரிய மரங்கள் விருட்சங்கள் இருக்கும், பூஞ்சோலை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதேனை போன்ற ஒரு காட்சி இருக்கும் இல்லையா, நதியை போன்ற, நதி பக்கத்துல இருக்கிற ஒரு தோட்டம். கர்த்தர் உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் குடும்பத்தையும் அப்படித்தான் பார்க்கிறார். நீ யார் தெரியுமா மகனே? நதியோரத்திலே நாட்டப்பட்ட மரம். உன்னுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பம், நான் உனக்கு தந்த குடும்பம் என்ன தெரியுமா? நதியோரத்திலே இருக்கிற தோட்டம்,
அதை போல பசுமையான தோட்டத்தை, ஒரு குடும்பத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அதை ஒவ்வொரு நாளும் துதித்து நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அனுபவித்து வாழ வேண்டும் மகன். கர்த்தர் உங்களை பார்த்தான்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தை படிப்போமா? அப்படியே அந்த மீதியான வசனத்துல, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும். பாருங்களேன், ஒரு சந்தன மரம்னு சொன்னா எப்படி இருக்கும்? இந்த கேரளா கர்நாடக பகுதிகளில் சந்தன மரங்கள் இருப்பது உண்டு. எப்படி இருக்கும்? கம கமன்னு வாசனையா இருக்கும் இல்லையா? அதனுடைய சின்ன கட்டை, ஒரு சின்ன துண்டு, ஒரு குச்சி கூட எவ்வளவு விலை பெறுகிறது. அதை தேய்ச்சி தேய்ச்சி சருமத்திற்கு அழகிற்காக நிறைய பெண்கள் பயன்படுத்துவதை நம்ம பார்த்துருக்குறோம். சந்தனம் அது ஒரு விலையேற பெற்றது, விலை மதிக்க முடியாதது, நல்ல வாசனை மிகுந்தது இல்லையா? நீங்க உங்களுடைய குடும்பத்துல கர்த்தர் நாட்டின ஒரு வாசனை வீசுகிற சந்தன மரம், உங்களிடத்திலிருந்து வருகிற இயேசுவின் வாசனை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வாசனை, அந்த நல்ல நல்ல குணங்கள், நல்ல நல்ல கனிகள், நல்ல நல்ல பண்புகள் அநேகருக்கு அது வாசனையா சொல்லுவாங்கல்ல. சந்தனம் போட்டுட்டு போனா, சந்தனம் போட்டிருக்காங்க போல நல்ல வாசம் வருது கம கமன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நாம் கடந்து வந்தா இவன் கர்த்தருடைய மகன், இவள் கர்த்தருடைய மகள்னு சொல்லி மணக்க மணக்க நாம் கர்த்தருடைய வாசனையை, கர்த்தருடைய குணங்களை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அது தெரியாமத்தான் நம்ம குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம இடத்துல இருக்கிற வாசனை அநேகருக்கு தெரியும், பார்த்தாலே தெரியும், கண்டுபிடிச்சிருவாங்க. கர்த்தரின் மகன் பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலதான் இவங்களுக்கு இப்படி ஒரு மாற்றம், இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லுவாங்க. அந்த வசனத்துல நீங்க பாருங்க, மீதி தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும் இருக்கிறது. கேதுரு மரம் ரொம்ப பெரிய மரம். வேதத்துல அநேக இடங்கள்ல கேதுரு மரத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க இல்லைங்களா? பாருங்க, இந்த கேதுரு மரம் ரொம்ப வலிமையான, ரொம்ப பெரிய 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 கட்டுமானங்களை கட்டுவதற்கு தேவையான ஒரு மரம். இந்த மரம் தண்ணீர் அண்டையில இருந்தா எவ்வளவு வலிமையாகவும், எவ்வளவு ஆழமாகவும், எவ்வளவு கம்பீரமாகவும் இருக்கும். பின்னாடி பாருங்க, நீங்க நிறைய மரங்களை பார்க்க முடியும் இந்த இடத்துல. தண்ணீர் ஓரமாக தான் இந்த மரம் இருக்கிறது. அது எவ்வளவு பலமாக இருக்கிறது. அதே போலதான் நம்முடைய நீங்களும் இந்த பூமியில பலமான மனிதர்களாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார் இல்லையா? உங்களை எப்படியெல்லாம் அவர் ரசிக்கிறாரு. சந்தன மரம், நதியோரத்துல இருக்கிற தோட்டம் பாருங்க, நதியோரத்துல தண்ணீர்கள் அண்டையில இருக்கிற கேதுரு மரம் பாத்தீங்களா, பரவி போகிற ஆறு அப்படின்னு கர்த்தர் உங்களை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? வேஸ்ட், எனக்கு ஒண்ணும் முடியாது, அவ்வளவுதான், என்னால் இது முடியாது அது முடியாதுன்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய தப்பு அது. கர்த்தருடைய பார்வையிலே நீங்க எப்படியோ மற்றவர்களின் பார்வையிலே நீங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதனாலே உங்களுடைய வாசஸ்தலங்கள், உங்களுடைய வாழ்க்கை, யாக்கோபே இஸ்ரவேலே எவ்வளவு அழகானதுன்னு கர்த்தர் சொல்றார். இனிமேலும் புலம்புகிற காரியம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தவர்கள். சொல்லணும், நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவள், இந்த பூமிக்கு நான் தேவை, இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு நான் தேவை. சத்திய வார்த்தைகளை சுமந்து கொண்டு பரவி போகிற ஆராய் அநேகருக்கு பயன் கொடுக்க போகிறவன் நான், பயன்பட போகிறவள் நான் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்வீர்கள்னு சொன்னா அந்த வார்த்தையை கனப்படுத்தி கர்த்தர் அப்படியே செய்வார். கண்களை மூடி நம்ம ஸ்தோத்தரிப்போமா? கர்த்தருக்கு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் என்னை இப்படியாய் வர்ணிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் வாசஸ்தலங்கள் குறித்து, என்னை குறித்து, என் வாழ்க்கை குறித்து உன் கண்களிலே நீர் அழகான பார்வையை வைத்திருக்கிறதுக்காக நான் துதிக்கிறேன். நான் நீர் நாட்டின சந்தன மரம் கர்த்தாவே, நீர் நாட்டின கேதுரு மரம், நதியோரத்தில் இருக்கிற கேதுரு மரமாய் நான் பலன் கொடுக்க விரும்புகிறேன், கனி கொடுக்க விரும்புகிறேன், பரவிப்பாய விரும்புகிறேன். என்னை பயன்படுத்தும் உன் வேதத்தை சுமந்து செல்லுகிற ஒரு நதியாய் நான் மாற விரும்புகிறேன். நீர் பயன்படுத்தும் அநேக ஜாதிகளுக்கு என்னை நீர் பயன்படுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.